தமிழ்நாட்டு மேப்ல 234 தொகுதிகள் இருந்தாலும் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுது. ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இந்த ஜாம்பவான்கள் எல்லாருமே தங்களோட முதல் பெரிய தேர்தல் பயணத்தை ஒரு தொகுதியில இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா நடிகர் விஜய் அவர் 2 தொகுதிகள்ல நிக்கிறாரு. அப்போ இது வெறும் ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கச்சிதமான கணக்கு இருக்கா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். விஜய் ஏன் 2 தொகுதியை தேர்ந்தெடுத்தாருங்கிறது வெறும் ஒரு அரசியல் என்ட்ரி இல்ல, அது ஒரு பெரிய கேம், ஒரு ஹை ஸ்டேக்ஸ் பெட். விஜயோட இந்த மூவை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம அரசியல் ஜாம்பவான்களோட பிளேபுக்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட முதல் பெரிய எலெக்ஷன்ல நின்னப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய மக்கள் ஆதரவு அலை இருந்துச்சு, இல்லனா ஒரு பலமான கட்சி அமைப்பு இருந்துச்சு. அதாவது அவங்க நின்னு ஜெயிச்ச தொகுதி அவங்களோட பலத்தை டெஸ்ட் பண்றதுக்கான இடம் இல்ல, அது ஒரு திட்டமிட்ட வியூக ரீதியான தேர்வு. சோ பழைய தலைவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபோர்ட்ரஸ் சீட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பான, ஜெயிக்கிறது உறுதின்னு தெரிஞ்ச ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள போறது. ஆனா விஜயோட அப்ரோச் அது ஒரு 2 ஃப்ரண்ட் வார் மாதிரி. புதுசா ஆரம்பிச்ச கட்சி கிரவுண்ட்ல அமைப்பின்னு முழுசா ஃபார்ம் ஆகாத நிலைமையில ஒரே நேரத்துல 2 சவாலான களங்கள்ல இறங்குறார். இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்டே. சரி, இப்ப வாங்க அந்த 2 தொகுதிகளையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இது வெறும் 2 லொகேஷன்ஸ் கிடையாது. இது விஜயோட அரசியல் அடையாளத்தை டெஸ்ட் பண்றதுக்கான 2 தனித்தனி பொலிட்டிக்கல் லேப். ஒரு பக்கம் பெரம்பூர், இது ஒரு ப்ரொடெஸ்ட் லேப். இங்க உழைக்கும் வர்க்கம், அமைப்பு மேல கோபத்துல இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு எந்த அளவுக்கு ஓட்டா மாறும்னு டெஸ்ட் பண்றாரு. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கு, இது ஒரு பாலிசி லேப். இங்க ஒரு வருங்கால முதலமைச்சரா மிடில் கிளாஸ் மக்களோட எதிர்பார்ப்புகளையும் கவலைகளையும் தன்னோட கொள்கைகளால பூர்த்தி செய்ய முடியுமான்னு பாக்குறாரு. சோ ஒன்னு போராட்ட அரசியல், இன்னொன்னு கொள்கை அரசியல். பெரம்பூர்ல இருக்கிற வோட்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிக்ஸ். ஒரு பக்கம் பரம்பரையா திமுகவுக்கு ஓட்டு போடுற தொழிற்சங்க பின்னணி கொண்ட மக்கள். இன்னொரு பக்கம் விஜய் டார்கெட் பண்றது யாருன்னா விழுப்புரம், கடலூர் மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள். இவங்களுக்கு எந்த கட்சி மேலேயும் பெரிய பற்று இருக்காது. இவங்களோட ஓட்ட தீர்மானிக்க போறது விஜயோட சினிமா இமேஜ், சோஷியல் மீடியா, அப்புறம் சிஸ்டம் மேல இருக்கிற கோபம். இந்த புது வேவ் தான் விஜயோட நம்பிக்கை. அடுத்து திருச்சி கிழக்கு. இது வெறும் இன்னொரு தொகுதி இல்ல, 2031க்கு ஒரு ட்ரையல் ரன்னு வச்சுக்கலாம். இது திமுகவோட கோட்டையெல்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்விங் சீட். இங்க இருக்கிற படிச்ச மிடில் கிளாஸ், சின்ன சின்ன தொழில் பண்றவங்க கிட்ட அவரோட ஊழலற்ற நிர்வாகம்ங்கிற பேச்சு எடுபட்டுச்சுன்னா இதே ஃபார்முலாவை மாநிலத்துல இருக்கிற மத்த நகரங்கள்லயும் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இதுதான் இங்க இருக்கிற மாஸ்டர் பிளான். சரி, ஸ்டார் பவர், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓகே. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கிரவுண்ட் ஒர்க் தான். இங்கதான் விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் வெளியே தெரியுது. சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஒரு தொகுதியில சராசரியா 250 பூத் இருக்கும். எலெக்ஷன் அன்னைக்கு ஒவ்வொரு பூத்லயும் நம்ம ஆளுங்களை நிக்க வச்சு ஓட்டு போட வர்றவங்களை கவனிச்சு அவங்க ஓட்டு போட்டாங்களான்னு பாக்கறதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். இந்த பூத் ஏஜென்ட் கேப் பாருங்க. டிஎம்கே, அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 40-50 வருஷமா ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. ஒவ்வொரு தெருமுனையிலையும் அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் ஆதரவாளர்களை ஓட்டுச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து அத ஓட்டா மாத்துறது. ஆனா விஜயோட தமிழக வெற்றி கழகம் இந்த அமைப்பை இப்பதான் உருவாக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ உண்மையான ரிஸ்க் என்னன்னா விஜய பார்க்க கூடுற கூட்டத்தோட உற்சாகம் ஓட்டுச்சாவடியில இவிஎம் பட்டன்ல ஓட்டா கன்வெர்ட் ஆகாம போறதுதான். கூட்டம் வேற, ஓட்டு வேற. அப்போ ஜெயிக்கிறதுனா என்ன? ரிசல்ட் எப்படி வந்தா அது விஜய்க்கு சாதகம்? ஒருவேளை 2 சீட்லயும் ஜெயிக்கிறது கூட பெஸ்ட் அவுட்கமா இல்லாம இருக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டெக்னிக்கல் விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சட்டப்படி ஒருத்தர் 2 தொகுதியில ஜெயிச்சா 14 நாளுக்குள்ள ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிடணும். சோ இதை தெரிஞ்சே எடுத்த ஒரு முடிவுதான், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. சரி, இப்ப சினாரியோவை எடுத்துக்கலாம். ஒருவேளை அவர் பெரம்பூர்ல தோத்து திருச்சி கிழக்குல ஜெயிச்சிட்டா என்னாகும்? இது பாக்குறதுக்கு ஒரு கலவையான ரிசல்ட் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையிலே இது ஒரு தோல்வியே கிடையாது. விஜய் சென்னையை விட்டு வெளியே வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டுல கால் ஊன்றிட்டார்னு ஒரு நேரேட்டிவ் உருவாகும். இது 2031 தேர்தலுக்கு ஒரு பேஸ் கேம்ப் அமைக்கிறது மாதிரி. சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விக்டரி. ஓகே, இப்படியே உல்டாவா யோசிப்போம். பெரம்பூர்ல ஜெயிச்சு திருச்சி கிழக்குல தோத்துட்டா என்னாகும்? இதுவும் ஒரு சாதாரண வெற்றி கிடையாது.
ஆளும் கட்சியோட கோட்டையே விஜய் உடைச்சிட்டாருங்கிற மெசேஜ் தமிழ்நாடு முழுக்க போகும். இது அவரோட பிராண்ட் பவர் எவ்ளோ ஸ்ட்ராங்கிறத நிரூபிக்கும். இது ஒரு சிம்பாலிக் விக்டரி, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நம்ம பழைய முதலமைச்சர் வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னு சென்னைய பேஸா வச்சிருப்பாங்க, இல்லனா சென்ட்ரல் அல்லது சவுத் தமிழ்நாட்டு. ஆனா விஜய் அவரோட கேம்பிளிங் என்னன்னா ஒரே நேரத்துல 2 ரீஜியன்லயும் தனக்கான ஒரு நங்கூரத்தை போடுறது. இது அவர் முதல் நாள்ல இருந்தே ஒரு ஸ்டேட் வைட் லீடருங்கிறத காட்டுது. இறுதியா சொல்லப்போனா அந்த ஜாம்பவான்களுக்கு அவங்களோட அரசியல் பலத்தை காட்ட ஒரு தொகுதி போதுமானதா இருந்துச்சு. ஆனா ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஒரு பிராண்டா இருக்கிற விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் பத்தாது. அவரோட சினிமா பிராண்ட் எவ்வளோ பெருசோ அதே அளவுக்கு அவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜியும் பெருசா இருக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த 2 புள்ளிகள் பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் தமிழ்நாடோட அடுத்த அரசியல் சாப்டர் எழுதப் போகுது.